வெல்கம் டு டெக்கீஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்ஃபோரோ பிராண்டோட ஓவர் ஹெட் அட்ஜஸ்டபிள் மொபைல் ஸ்டாண்ட். சாதாரண மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி இல்லாமல், அதாவது ட்ரைபாட் மாதிரி இல்லாமல், ஏதாவது டேபிளில் வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டு அதன் மூலமாக 360 டிகிரியில் எந்த டிகிரியில் வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மொபைல் ஸ்டாண்ட். இந்த மொபைல் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது, இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்ஃபோரா பிராண்டோட இந்த அட்ஜஸ்டபிள் ஓவர் ஹெட் மொபைல் ஸ்டாண்ட் வந்து இருக்கிறதுலே குவாலிட்டி அதிகமாகவும் ரேட்டிங்கும் நல்லா போட்டிருந்தாங்க. இதே மாதிரியான நிறைய அட்ஜஸ்டபிள் ஓவர் ஹெட் மொபைல் ஸ்டாண்ட் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசானில் நிறைய இருக்குது. நிறைய பிராண்டில் போட்டிருக்காங்க. அதோட குவாலிட்டி ரேட்டிங் எல்லாமே ரொம்ப லோவில் இருந்தது. இதோட ரேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி இதோட குவாலிட்டி இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் செக் பண்ணிடலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் 600 போல் வருது. இதோட அமேசான், ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன், ஃபஸ்ட் கமெண்ட், ஐ பட்டன் எல்லாத்துலையும் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். நிறைய பிராண்டுகளில் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அதாவது அந்த பொருள் வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிவிட்டு திருப்பி வேறு பொருள் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதை வாங்கி வச்சுக்கணும். இந்த ஸ்டாண்ட் நமக்கு பிடிக்கல அப்படின்னா ரிட்டர்னே பண்ணலாம். 7 days ரிட்டர்ன் பீரியட் இருக்குது. கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் சைனான்னு போட்டிருக்காங்க. இம்போர்ட் பண்ணி தான் அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எம்ஆர்பி 1500 கிட்ட போட்டிருக்காங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். டேபிளில் மாட்டுறதுக்கான ஹோல்டர் ஃபஸ்ட்டு வருது. அடுத்து மொபைல் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யூசர் கைடு எதுவுமே கிடையாது. கவர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். மொபைல் ஸ்டாண்டோட டேபிளில் மாட்டுற அந்த ஹோல்டர், மொபைலை பிடிக்கிறதுக்கான மொபைல் ஹோல்டர், அதுக்கப்புறம் அது மல்டி ஆங்கிளில், அதாவது 360 டிகிரியில் எந்த பக்கம் வேணாலும் பொருத்தக்கூடிய ஒரு நேப், இதெல்லாம் வருது. மொபைல் ஸ்டாண்ட் மற்றும் அந்த டேபிளில் மாட்டக்கூடிய ஹோல்டர் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டீலில் ஆயிருக்கு. அதெல்லாம் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. மொபைல் ஹோல்டர், அது பக்கத்தில் இருக்க நேப், இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கனால அதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இந்த நேபை நம்ம மொபைல் ஸ்டாண்டில் மாட்டிட்டு எந்த ஆங்கிளில் வேணாலும் மொபைலையோ இல்லை கேமராவை எந்த சைடில் வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கிற மாதிரி இதில் வசதியாக கொடுத்துருக்காங்க. 200-300 வாங்கின ட்ரைபாட்டில் இருக்கிற நேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இது இருக்குது. அதோட குவாலிட்டி அதை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. மொபைல் ஹோல்டர் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ அதில் மொபைல் மாட்டமும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். பவர் பட்டன் மட்டும் போட்டோன்னா பவர் பட்டன் மேக்ஸிமம் போனாலும் போயிடும். ஸோ அதில் நிப்பாட்டாமல் கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம யூஸ் பண்ண பார்க்கணும். அடுத்து மொபைல் ஸ்டாண்டை டேபிளில் பொறுத்துகிற ஹோல்டர். இது ஸ்ட்ராங்காக போய் டேபிளில் பிடிச்சா மட்டும்தான் மொபைல் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும். ஏன்னா மொபைல் ஃபோன், கேமரா இந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான ப்ராடக்டை கொண்டு வந்து டக்குன்னு விழுகிற மாதிரியான ஒரு மொபைல் ஸ்டாண்டில் வந்து நம்ம செட் பண்ண முடியாது. இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கீழே இருக்கிற ஒரு தட்டு மாதிரி பகுதி அது உடஞ்சின்னா டேபிளில் பொறுத்துறது மாட்டுறது இன்னும் கொஞ்சம் சிரமமாயிரும். வளைக்கக்கூடிய ஒரு 1 ஆம் மட்டுமே 1.5 அடி போல் வருதும். ஸோ இதை ஸ்ட்ரைட்டாக வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடி வரைக்கும் கவர் பண்ணோம். இது வந்து ஸ்டீலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சாலிடாக இருக்குது. ரொம்ப குவாலிட்டியாகவும் தெரியுது. ஸ்டீல் மேலே பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. மொபைல் ஸ்டாண்டை நம்ம தேவைக்கேற்ப டேபிள், செல்ஃபு, கிச்சனில் இருக்க ஸ்டோனு, ஏன் பைக்கோட கிராப் ரயிலில் கூட மாட்டலாம். ஸ்டாண்டை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை டைட் பண்ணுறதுக்கு, லூஸ் பண்ணுறதுக்கும் நேப் கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டான ட்ரைபாட்டில் வந்து மொபைல், கேமரா இதெல்லாம் மாட்டுறதுக்கு நமக்கு பயமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரைபாட்டில் வந்து நம்ம அழகாக டேபிள்லையோ இல்லைன்னா வந்து கிச்சனில் இருக்க ஸ்டோன்லேயோ இல்லை செல்ஃப்லேயோ மாட்டிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டி அட்ஜஸ்டபுள் பண்ணக்கூடிய இதோட டிசைன், இதோட பில்ட் குவாலிட்டி, இதோட ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி கிளிப் டைப்பில் வந்து ஒரு மொபைல் ஸ்டாண்ட் விற்றுட்ருக்காங்க. அதில் அந்த கிளிப் மட்டும் வெளியே நகண்டு வந்துருச்சு இல்லை ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மொபைலோ கேமராவோ கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் என்னென்னா, அதோட லாஸ்ட் எண்டில் வர நம்ம மாட்டிக்கலாம், இல்லை நம்ம சென்டரில் கூட மாட்டிக்கலாம். 2 பக்கமே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. எது நமக்கு வசதியோ இல்லை எது நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த பக்கம் வந்து நம்ம மாட்டிக்கலாம். மொபைலை பிடிக்கிறது வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஆனால் மொபைல் ஃபோன் கீழே விழக்கூடாதுன்னா கொஞ்சம் டைட்டாக தான் பிடிக்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் மொபைலை பிடிக்கிறதுக்கு 2 பக்கம் ஸ்பாஞ்ச் மாதிரி ஏதாவது கொடுத்துருந்துருக்கலாம். இந்த மொபைல் ஹோல்டரை எந்த பக்கம் வேணாலும் வச்சு நம்ம இதில் டைட் பண்ணிக்கலாம். அந்த மல்டி ஆங்கிள் நேபை வந்து மாட்டக்கூடிய பகுதி இது வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட சின்ன நேப் எதுவும் இருந்துச்சுன்னா அதில் மாட்ட முடியாது. இந்த மாதிரி பெரிய ஹோல்டர் இருந்தால் மட்டும்தான் அதில் மாட்ட முடியும். அடுத்து டேபிளில் மாட்டுற ஹோல்டர் எப்படி மாட்டுறதுன்னு பார்ப்போம். டேபிளுக்கு கீழே மாட்டுற பகுதி டேபிளை டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கீழே வந்து கார்ட்போர்ட் அட்டையோ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா அது நல்லா டைட் வச்சிட்டிங்கன்னா அது ஒன்றும் சேதாரம் ஆகாது. இது கழட்டுறது மாட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டைட்டாக ஆட்டினா தான் மொபைல் ஸ்டாண்ட் வந்து ஸ்டெடியாக இருக்கும். இதில் மொபைல் ஸ்டாண்டை உள்ளே சொருகிட்டு நல்லா டைட் வச்சிடணும். அப்போ தான் வந்து மொபைல் ஸ்டாண்டு வந்து சுத்தாமல் இருக்கும். மொபைல் ஸ்டாண்ட் வந்து ஸ்டெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில ஆங்கிளில் வச்சு பார்க்கலாம். இதை வச்சுட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஆங்கிள்லாம் ட்ரைபாட்டில் ட்ரை கூட பண்ணி பார்க்க முடியாது. எக்ஸ்ட்ரா ஒரு ஆம் வச்சு இந்த மாதிரி செஞ்சு பார்த்தாலும் ட்ரைபாட்டில் ஸ்டெபிலிட்டி போயிடும். இல்லை இது மாதிரி செய்கிறதுக்கான கனமான ஒரு ட்ரைபாட் வந்து விலை கூடுதலான ட்ரைபாட் வந்து வாங்கணும். அரௌண்ட் ஒரு 500 600 ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த மாதிரி ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுது. இப்போ இன்னொரு ஆங்கிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாகவும் வைக்க முடியும். டேபிளில் மாட்டுற பகுதியிலேருந்து மொபைலில் மாட்டுற பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 இடத்துல வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். பைக்கோட கிராப் ரயிலில் அதை மாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தேன். அதில் கூட அது ஒர்க் ஆகுது. இன்னுமே இதை நல்லா டைம் எடுத்து நல்லாவே ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் லைட்டாக மாட்டி வச்சுருக்கேன். உங்கள் ஐடியாவுக்கு ஏகப்பட்ட இடத்துல அதை மாட்ட முடியும். நல்ல கனமான பகுதி, கனமான டேபிளில் கூட ஈஸியாக மாட்டக்கூடிய வகையில் வந்து இதோட டிசைன் இருக்குது. டேபிளில் மாட்டக்கூடிய பகுதி ஸ்க்ரூ டைப்ன்றனால அது இது இருக்குது. ஏதாவது பிரச்சனையானாலுமே கூட பக்கத்தில் இருக்க பட்டறையில் வந்து அதை ரெடி பண்ண முடியும். இல்லைன்னா அதாவது ஸ்க்ரூ மாட்டி கூட நம்ம அதை திருப்பி ரெடி பண்ணி டேபிளில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஹெவியான ரிங் லைட்டு அதோடு சேர்த்து நல்ல கனமான ஒரு 1/4 கிலோ வெயிட்டான ஒரு மொபைல் ஃபோனு, இது ஃபுல்லாமே வந்து இது ஸ்டெடியாக நல்லாவே தாங்குது. ஆங்கிள் சின்ன லெவலில் கூட மாறாத அளவுக்கு ஸ்டெடியாகவே நிற்கிது. ஸோ ட்ரைபாட்டில் நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் ஆங்கிளில் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரைபாட்டை விட இது ரொம்ப ஸ்டெடியாகவும் இருக்குது. இந்த L4 ஓவர் ஹெட் அட்ஜஸ்டபிள் மொபைல் ஸ்டாண்டோட Amazon Flipkart லிங்க்கை மேலே ஐ பட்டன், கீழே டிஸ்கிரிப்ஷன், ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.